ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை நைட்டு என்னோட ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். காலையிலே கொஞ்சம் டைம் இல்லாம தான் இருந்தது. அதனால கொஞ்சம் பாத்திரம் போட்டு வச்சிருந்தேன். காலையில சமைச்ச பாத்திரம் மட்டும். அது போக இவங்க மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இங்கே தான் சாப்பிட்டுருந்தாங்க. அந்த பாத்திரம் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே போட்டு விளக்கிட்டு, அதுக்கப்புறம் வேலையெல்லாம் மித்ததெல்லாம் வந்து நைட்டு டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். பார்த்தா கிச்சனில் வேலை பார்க்குறப்பயே நெரு நெருன்னு தட்டுப்பட்டுச்சுனாலே நம்மளுக்கு வேலை பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால அத கொஞ்சமா கூட்டிட்டு, மித்த பாத்திரம் எல்லாமே தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். இடையிலயும் கொரியர் வர்ற சவுண்டு கேட்டிருந்தது. கொரியர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதனால கொரியர்லாம் வாங்கி ரிசீவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்ன கொரியர் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு, ரிங் லைட் ஸ்டாண்டு தான் நான் ஆல்ரெடி முன்னாடி நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து பசங்க ஃபுல்லாமே உடைச்சுட்டாங்க. ம நம்ம வந்து டேபிள்ல வைக்கிற ஸ்டாண்டும், ரிங் லைட் ஸ்டாண்டும் 2யுமே சேர்ந்தாப்புல உடைச்சுட்டாங்க. பசங்க 2 பேரும் சண்டை போட்டு. அதனால ஆர்டர் போட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. முன்னாடி ஆர்டர் போட்டத விட இது நல்லாவே பேக் பண்ணி வந்திருந்தது. ஜிப்லாக் கவர்ல போட்டு. அதனால அதெல்லாம் பேக்கிங்லாம் பிரிச்சுட்டு நல்லாவே வந்திருந்தது அப்படின்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிச்சன்ல என் ஹஸ்பண்ட் காலையிலேயே வந்து பாப்பாவ ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஆயில் எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க. அதனால ஆயில் எல்லாம் பாட்டில்ல ஃபில் பண்ணிட்டேன். நெறைய பேர் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு ஆயில் காய்ச்சறோன்ற பேர்ல தேங்காய் எண்ணெய் விலைய ரொம்ப ஏத்திட்டாங்க. முன்னாடியெல்லாம் தேங்காய் எண்ணெய் வந்து ரூ. 320 அந்த மாரி தான் இருந்தது லிட்டரு. இப்ப ரூ. 580 அளவுக்கு ஏத்தி விட்டுட்டு, இப்ப நம்ம வந்து விலைவாசினால அது கூட வாங்க முடியாத மாரி இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னருக்கு எனக்கு வந்து பிளைன் பிரியாணியும், அது கூட வந்து தேங்காய் துவையலும் வச்சு சாப்பிடணும் போலயே இருந்தது. அதுக்கு தான் இப்ப ப்ரிப்பேரா வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எப்பயும் போல தான் நம்ம எதுவுமே போடாம கொஞ்சம் பிரியாணி மசாலா, சிக்கன் தூளு, அடுத்து மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்ல பிளைன் பிரியாணி மாதிரி நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஊத்துனீங்க அப்படின்னா நல்லாவும் இருக்கும். நான் நைட்டு இது ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நைட்டு 10 மணி என் ஹஸ்பண்ட் 10 மணிக்கு தான் வர்றனால, அவங்களுக்கு சூடா செஞ்சு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பிளெயின் பிரியாணியும், அது கூட துவையலும் வச்சு சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு பிளேட்லலாம் போட்டு குடுத்துட்டு, என் ஹஸ்பண்டுக்கும் போய் குடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி நீங்க வந்து பிளெயின் பிரியாணியும், துவையலும் வச்சு காம்பினேஷன்ல சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கு விளாக் இதுதான். இதே மாதிரி இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.